நெத்தியில ஒரு பட்டைய போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு வேண்டுதல கடவுள்ட்ட போட்டுட்டு கிளம்பியாச்சுங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு தாங்க. எனக்கு இருந்த சிம்ப்டம்ஸ்லாம் பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஸ்டோன் இருக்கிற மாதிரியே எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்களா. ஸோ, அதுக்காக தான் டாக்டர் செக்கப்காக போயிருந்தோம். போயிட்டு அவங்க வந்து யூரின் டெஸ்ட் குடுத்துட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அ அல்ட்ராசவுண்ட் பண்றதுக்கு நைட்டு அதாவது ஈவினிங் வந்து வர சொல்லியிருக்காங்களா. அதுக்கு முன்னாடி சரி பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு, அப்புறமா 1 மணிக்கே சாப்பிட்டுருங்க. 5 மணிக்கு ஸ்கேனுன்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாதுன்னு. அப்புறம் சமைக்க நேரம் இருக்காது இல்லையா? அப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி வாங்கி தான் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அம்மாச்சி வந்து இந்த பிரியாணிலாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு கத்தரிக்காவை சுட்டு பிசைஞ்சுட்டு தயிர் சாதம் வச்சு குடுத்துட்டு, அப்புறமா துணி மிஷின்ல போடுறது அப்படி இப்படின்னு வேலைகள் பார்த்துட்டு இருந்தேன். அவனுக்கு டியூஷன் டைம் ஆயிருச்சு. அவன கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு ஈவினிங் காஃபிய போட்டு குடுத்துட்டு, அகைன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிட்டோங்க. அல்ட்ராசவுண்ட்லாம் எடுத்துட்டு பார்த்தா எனக்கு வந்து இன்ஃபெக்ஷன் தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வெயிட்லாம் ரொம்ப தூக்காதீங்க. ஸோ அதனால கூட பெயின்லாம் இருக்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருந்ததுங்க. அதனால அதுக்காக மெடிசின்ஸ்லாம் கொஞ்சம் வந்து குடுத்துருக்காங்க. அது எல்லாமே கொஞ்சம் நாளைக்கு ஃபாலோ பண்ணணும். ஏன்னா என் மேல அன்பு வச்சு நெறைய பேர் வந்து எப்படி இருக்கீங்க? என்ன ஆச்சு? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இப்ப ரொம்பவே நல்லா இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.